எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புற்றுநோய். புகையிலை புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இந்த லைன்ஸை நம்ம டிவியில் பார்த்துருப்போம், இல்லைன்னா கேட்டிருப்போம். புகையிலை விற்பனையிலையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லையும் நம் நாடு முன்னிலையில் இருக்குது. இதை தவிர்க்க நவம்பர் 7ஆம் தேதியான இன்று தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக நம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. புகையிலை, பீடி, சிகரெட் போன்ற தீய பழக்கங்களுடையவர்களுக்கு மட்டும்தானே புற்றுநோய் வர வேண்டும்? ஏன் தீய பழக்கம் இல்லாதவர்களுக்கும் புற்றுநோய் வருகிறது? இது நம் மனதில் வரும் ஒரு கேள்வி. இதற்கு காரணம் கார்சினோஜன் எனும் ஒரு ஊக்கிதான். இந்த ஊக்கி புகையிலையில் மட்டுமல்லாமல் நாம் உண்ணும் உணவுகளிலும் இருக்கிறது. இதனால் தான் தீய பழக்கம் இல்லாதவர்களுக்கும் புற்றுநோய் வருகிறது. செயற்கை வேதிப்பொருட்களான சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் சோடியம் பென்சோயிட் ஆகிய பொருட்களை உண்பதனாலும் புற்றுநோய் வருகிறது. புற்றுநோய்களில் பல வகை உண்டு. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்கள் வருகிறது. மேலும் புகையிலை மற்றும் மாசடைந்த காற்றை சுவாசிப்பதனால் நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய் போன்ற புற்றுநோய்கள் வருகிறது. புற்றுநோய் என்பது ஒரு நாளில் வருவதில்லை, பல நாளில் இருந்து புற்றுநோய் வருகிறது. இந்த புற்றுநோயை தடுக்க வேண்டும் என்றால் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நம் மருத்துவமனைக்கு சென்று நம் முழு உடலையும் பரிசோதிக்க வேண்டும். இந்த புற்றுநோய் எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? நானே சொல்றேன். இந்த புற்றுநோய் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வெடிமருந்துகள்லாம் நிறைய வேஸ்ட்டாக கிடந்துச்சான். அந்த வெடிமருந்துகள்லாம் எடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்களாம். அப்போ தான் ஒருத்தவங்களுக்கு தோணுச்சான், அந்த வெடிமருந்தை நம்ம செயற்கை உரமாக மாற்றிடலாம் அப்படின்னு தோணுச்சான். அந்த செயற்கை உரமாக மாற்றிய வெடிமருந்தை செடிகளுக்கெல்லாம் போட்டாங்களாம். நல்லா காய்கனியெல்லாம் வந்துச்சான். அது வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் விவசாயிகள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். ஆனால் அதோட பின்விளைவு ரொம்ப மோசமாக இருந்துச்சான். இதை தவிர்க்கணும் என்றால் நல்ல உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை உண்பதால் நாம் புற்றுநோயிலிருந்து மட்டுமல்லாமல் வேறு எந்த நோய் வராமலும் நம் உடலை பேணி காக்க முடியும். ஆகையால் மாணவர்களாகிய நாமும் நல்ல உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.